ராணி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் ஆஷா. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா MLA விஜயதாரணி மேம். ஹலோ மேம். வணக்கம். வணக்கம் நேயர்களுக்கு. ஸோ வாங்க இன்னைக்கு மேம் கூட பேசலாம். மேம், ஆஸ் அ உமன் பொலிட்டீஷியனா இந்த பாலிடிக்ஸ்க்கு வந்துட்டு பெண்கள் வேணும்னு நினைக்கிறீங்களா இல்லை வேண்டாம்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய பார்வையில்? இல்லை, பெண்கள் வேணும். அரசியலுங்கிறது, அரசியல் தளம் ஆண்களுக்கு மட்டுமானதுன்னு நம்ம என்றைக்குமே நினைக்க முடியாது. நிச்சயமாக பெண்கள் அரசியலுக்கு மிகவும் உகந்தவர்கள். சொல்லப்போனால் ஆண்களை விட ஒருபடி அதிகமாக. அது ஏன் சொல்கிறேன்னா ஒரு பேலன்ஸ்டு வியூ ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தாண்டி, குடும்பங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தாண்டி ஒரு அரசியல் பார்வை ஒரு நிதானத்தோடு எப்படி அமையணும் அப்படிங்கிறதும், சட்டம் இயற்ற இடத்துல பெண்களுக்கான தளம் மிக பெருசாக இருக்கும். வைடர் திங்கிங்கோடு பார்க்கக்கூடிய ஒரு பெர்ஸ்பெக்டிவ் விமனுக்கு இருக்கும், நார்மலாக இருக்கும். ஸோ ஏன்னா வி ஆர் இன்பில்ட் ஃபார் தட். நீங்கள் ஆஸ் அ உமன் நீங்களும் அதை உணர்ந்திருப்பீங்க, நானும் அதை உணர்ந்திருக்கேன். இன்பில்ட் நேச்சர் அது. பெண்களுக்கான அந்த இன்பில்ட் நேச்சர் அரசியலுக்கு ரொம்ப உகந்த ஒரு தளம் பெண்களுக்குத்தான் அதிகமாக இருக்குது. லீடர்ஷிப் குவாலிட்டியில் பெண்களுக்கு ஒரு ஆளுமைங்கிறது ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட ஒன்று. ஆகையால் தே வில் டூ தேர் ஜாப் இன் அ வெரி பர்ஃபெக்ட் மேனர். அந்த பர்ஃபெக்ஷன் இருக்கும் நார்மலாக பெண்கள்கிட்ட, ப்ரொவைடட் அவங்களே டெசிஷன் மேக்கிங் இடத்துல இருக்கிறாங்கன்னா. அது ரொம்ப முக்கியம். விதின் கோர்ட்ஸ் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிற வேர்டு இது. அவங்க they can perform well than anybody else. அதுதான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ உங்களுடைய பார்வையில் கண்டிப்பாக பெண்கள் வரலாம். வரணும். வரலாமுங்கிறது ஆப்ஷனே கிடையாது. வரணும். அதிகமான பெண்கள் அரசியலுக்கு வரணும். அரசியலில் இன்னும் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு பெண்களாலையும் இளைஞர்களாலையும் தான் முடியும். அந்த நம்பிக்கையை கொண்டவன் நான். என்னை போன்றவர்கள் ஒரு லீடர்ஷிப்பில் வரும்பொழுது நிச்சயமாக அதிகமான பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் வாய்ப்புகளை வழங்கணும்னு நினைக்கிறாள். அதே போல் கட்சியை பொறுத்த வரைக்கும் கட்சிக்காக உழைத்த லாயலிஸ்ட்ன்னு இருப்பாங்க. அவங்களையும் நாம் வயசு வரம்பின்றி அவங்கள நாம் முன்னேற்றி கொண்டு வரதோடு அவங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கணும். இதில் நாம் பெண் ஆளுமைகள் நிச்சயமாக எல்லா பார்வையும் கொண்டவர்களாக இருப்பாங்க. நான் அப்படி தான் நான் பெண்களுடைய ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை நான் பார்க்குறேன். நான் மேமோட அரசியல் வழிகாட்டியாக இருந்தவங்க யார்? அரசியல் வழிகாட்டின்லாம் எனக்கு யாருமே கிடையாது பெருசாக. அப்படி சொல்கிற மாதிரி யாரும் கிடையாது. அப்படி வழிகாட்டி என்னை வழிநடத்தி கொண்டு சென்றவர்கள்லாம் நான் யாரையும் சொல்கிற லெவலில் அப்படி யாரும் இல்லை. இயல்பாக பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப அப்படி சொல்லணுன்னா நான் எங்கள் அம்மாவை தான் சொல்லணும், என் தாயாரை தான் சொல்லணும். ஆனால் அவங்க அரசியலில் பெரிய அளவில் ஒன்றும் பரிமளிக்கலை. அவங்க அரசியலில் கொஞ்சம் காலம்தான் இருந்தாங்க. ஆனால் அதுக்குள்ளே அவங்களுக்கு உடல்நிலை குறைவு ஏற்பட்டதுனால அவங்க மேற்கொண்டு ப்ரொசீட் ஆக முடியல. ஆனால் நான் ரொம்ப சின்ன வயசுலேயே என்னை அரசியல்ங்கிறத விட ஒரு ஸ்டூடெண்ட் யூனியனில் லா காலேஜில் என்னை நான் இணைச்சிக்கிட்டதுக்கு சில காரணங்கள் இருந்தது. அங்கேருந்து நான் குறிப்பாக என் காலேஜில் இருக்கிற பெண்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்து தான் அதுக்கப்புறமா அந்த ஸ்டூடெண்ட் யூனியனை வலிமை பெற வச்சு அதுக்கப்புறம் அரசியலுங்கிறது அதுக்கப்புறம் கட்சிங்கிறது அதுக்கப்புறம் அந்த கட்சியிலிருந்து படிப்படியாக கட்சி பதவிகளில் அதுக்கப்புறம் ஆல் இண்டியாவில் வேலை பார்த்து அப்புறம் ரொம்ப படிப்படியாக பல ஆண்டுகளுக்கு பிறகு தான் ஒரு எலெக்டட் போஸ்ட்டுக்கு வாய்ப்பு கிடைக்கிது. பாராளுமன்றத்துக்கு தொடர்ந்து வாய்ப்பு கேட்ட எனக்கு ஒரு சட்டமன்றத்தில் நிற்க வாய்ப்பு கிடைச்சிது பல ஆண்டுகளுக்கு பிறகு. அப்புறம் சட்டமன்றத்தில் தொடர்ந்து 3 முறை ஹேட்ரிக் பெரிய மார்ஜினில் ஜெயிச்சு தொடர்ந்து ஒரு எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவாகவும் சட்டமன்றத்தில் பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடச்சிது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா பிற்காலங்களில் கட்சி தந்த ஒரு வாய்ப்பு. அண்டு எல்லாருமே கட்சி இருக்க எல்லாருமே ஒரு வழிகாட்டியாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா மூத்த தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க கட்சியில். அவங்க எல்லாருக்குமே அந்த பெருமை சேரும். எல்லாருமே உயர்த்தி பிடிச்சிருக்காங்க, நம்மளை ஆதரிச்சிருக்கிறாங்க. சிரமங்கள் இருக்கக்கூடிய நேரங்களில் சிலர் ஆதரவு தர்றதும் சிலர் எதிர்ப்பு தெரிவிப்பதும் அரசியலில் இயல்பான ஒன்று. அதை நாம் ரொம்ப சென்சிட்டிவாக பிகினிங் ரொம்ப இளம் வயதில் நம்ம சென்சிட்டிவாக சில நேரம் அதை எடுத்துக்குவோம். ஆனால் காலப்போக்கில் நம்மளுடைய அனுபவம் அதை ஒரு பெரிய சென்சிட்டிவாக எடுத்துக்க வேண்டாம், இது அரசியலின் ஒரு பகுதி அப்படிங்கிறத நம்மளை புரிய வைக்கும்.
அப்போ வந்து நாம் அதை இயல்போடு எடுத்துக்கிட்டு பயணிக்கும்போது நமக்கு அது இலகுவாக தெரியும், ஒரு சிரமமாக தெரியாது. ஆகையால் அரசியல் வழிகாட்டுதல் வந்து நமக்கு நம்ம குடும்பத்திலேருந்து சிலர் பண்ணியிருக்கலாம், நமக்கு கட்சியிலேருந்து உதவிகள் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நாம் எடுக்கும் பாதை என்ன அப்படிங்கிறது தான் நம்மை பிற்காலங்களில் நிலைநிறுத்தும். ஆகையால் அரசியல் பாதைங்கிறது அவங்கவுங்க ஓன் பாதை தான். இது என்னன்னு எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே இது பொருந்தும். இப்போ எல்லா துறையும் எடுத்துக்கணும்னா விமர்சனம் அப்படின்றது ஜென்ரலாக வரும். பட் பாலிடிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது விமர்சனங்கள் அதிகமாக இருக்கு இல்லையா? ஸோ உங்களுக்கு வர விமர்சனங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேம்? விமர்சனங்கள் வரதான் செய்யும். அதாவது நாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் அதிகமான விமர்சனம் வரும். ஓகே, அதுதான் அதில் பார்க்க வேண்டிய ஒன்று. இப்போ நீங்கள் பெர்ஃபார்மே பண்ணாத ஆளை பற்றி பார்வையிலே இருக்க மாட்டாங்க. அப்புறம் அவங்க வந்து மேற்கொண்டு காணா போயிடுவாங்க சில நேரம். சிலர் எப்படியோ கட்சியில் உள்ள பிடிப்பு இருந்து பிடிச்சி நின்றுக்குவாங்க, கண்டினியூ பண்ண வாய்ப்பு இருக்கும். ஆனால் பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு எதிர்ப்பும் அதிகமாக இருக்கும், விமர்சனங்களும் அதிகமாக இருக்கும், பிடிச்சு நிற்கிற தளமும் நல்லாயிருக்கும். ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. மக்களுடைய விமர்சனம் அதிகம் வர வர மக்களுடைய பார்வை நம்ம மேலே இருக்கும். ஏன் இவங்க மேலே இவ்வளோ விமர்சனம் வருது, அவங்க ஏன் ஒரு நோன் பர்சனாலிட்டியாக இருக்காங்க, ஏன் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதால தான் அப்படிங்கிறதும் அதில் இருக்குது மெசேஜ். விமர்சனம், தவறான விமர்சனங்களுக்கு வேணுன்னே பெண்களை உட்படுத்துவாங்க. பெண் அரசியல் ஆளுமைகளை இதை மாதிரி சங்கடங்களுக்கு நிச்சயமாக உட்படுத்துவாங்க. ஆனால் அதையும் தாண்டி நாம் நம்ம பணியை செஞ்சுட்டு போயிட்டே இருந்தோம்னா இதில் வந்து ஒரு பெரிய இடர்பாடாக நம்ம பார்க்க வேண்டாம். இந்த விமர்சனங்கள் எல்லாம் எதிர்பார்த்ததே அப்படின்ட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். இதுதான் என்னுடைய பார்வை. நான் சீரியஸாக எடுத்துக்கிறதே இல்லை எதையுமே. அதான். ஓகே, மேம்க்கு வந்துட்டு தமிழ் பற்று இருக்கு அப்படின்றது தெரியும். பட் ஹிந்தி உங்களுக்கு தெரியுமா மேம்? தமிழ் பற்று ரொம்பவே இருக்குது, மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் ஹிந்தி வந்து நான் வந்து ஸ்கூலில் எங்களுக்கு ஹிந்தி கிடையாது. நான் ஹிந்தி படிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டவ தான். அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்தே கிடையாது. அதனால் ஸ்கூலில் ஹிந்தி இல்லாதால் நான் வந்து ஹிந்தி பிரச்சார சபா மூலமாக பிராத்மிக், மத்தியமாக, ராஷ்டிர பாஷா வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணேன். ஆனால் அதுக்கு மேலே எனக்கு படிக்க முடியல. ஏன்னா கல்வியோட சுமையும் வெளியில் போய் படிக்கிற இந்த ஹிந்தி டியூஷன்லாம் சிரமமாக இருந்தது, படிக்க முடியல. அதனால் ஓரளவுக்கு தான் பெர்சியூவ் பண்ண முடிஞ்சுது. இப்போயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிந்தி பேசக்கூடியவங்களுக்கு கூட பேசி பேசி அந்த ஹிந்தி மொழியை சரளமாக பேசுகிறதுக்கான முயற்சியே எடுத்துக்கிட்டே இருப்பேன். எழுத படிக்கிறது அப்பப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறது. ஆனால் அந்த அளவுக்கு நாம் வந்து அந்த கண்டினியூட்டி இல்லைன்னா எந்த மொழியுமே வந்து தொடர்பு இல்லாமல் போயிடும். அதனால் அது கொஞ்சம் கொஞ்சம் கண்டினியூட்டி இருக்க மாதிரி சிலர்கிட்ட டெல்லி போகிறச்ச, வட மாநிலங்களுக்கு போச்ச அவங்கள்ட்ட பேசி பேசி அந்த ஹிந்தியை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறது, அவ்வளோதான். ஆனால் எனக்கு மொழி எனக்கு வந்து ஒரு இதே கிடையாது, தடையே கிடையாது. என்னுடைய பார்டரில் மலையாளம் வந்து ஒரு முக்கியமான மொழி. இப்போ நான் இருக்கக்கூடிய தொகுதியில் கூட மலையாளம், ஆனால் மலையாளம் நல்லா பேசுவேன். அவ்வளோ படிக்கல, ஆனால் பேசுவேன், பேச தெரியும். அதே மாதிரி ஹிந்தியும் ஓரளவுக்கு பேச தெரியும், கம்யூனிகேட் பண்ண தெரியும், பேசுனாங்கன்னா புரியும், அதெல்லாம் தெரியும். எழுத படிக்கிறது இன்னும் ஒரு கொஞ்சம் உட்காந்து சிரமம் எடுத்தால் ஏன்னா ராஷ்டிர பாஷா வரைக்கும் முடிச்சிருக்கேன் இல்லையா, அதனால் எனக்கு வந்து எழுத படிக்கிறதும் மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணுறது ஈஸி தான், ஒரு கஷ்டம் இல்லை. ஆகையால் ஹிந்திங்கிற மொழியை தாண்டி பல மொழிகள் தெரிஞ்சிருந்தால், இஃப் யூ ஆர் அ மல்டி லிங்குவல், இட் ஆல்வேஸ் ஹெல்ப்ஸ். இப்போ நீங்கள் வந்து ஆங்கிலம், ஹிந்தி, தமிழ், மலையாளம், இன்னும் ஏதாவது ஒரு 2 மொழி தெரிஞ்சால் உண்மையாகவே நீங்கள் பன்மொழி வித்தகராக இருந்தால் அது உங்களுக்கு பல்வேறு விதங்களில் பலனளிக்கும். ஏன்னா மொழிங்கிறது தான் ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு அடிப்படையாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒருத்தட்ட அவர் மொழியில் நீங்கள் ஒரு வடநாட்டில் போய்ட்டு ஒரு வெஜிடபிள் வெண்டாட்ட அவரோட மொழியில் பேசிட்டாலே நம்ம சவுத்துலேருந்து வரோன்னு அவங்களுக்கு தெரியும், நம்ம அமைப்பை பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் அதே நேரம் நம்ம அவங்க பாஷையில் பேசும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி, அவங்க ஆன்சர் பண்ணுறதுல ஒரு உற்சாகத்தோடு ஆன்சர் பண்ணுவாங்க. அந்த ஆன்சரில் உண்மை கூட இருக்கும், பொய் இருக்க வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். நம்ம மொழியில் பேசுகிறாங்களே பரவாயில்லையே அப்படின்ட்டு அந்த ஒரு ஆர்வத்தோடு அவங்க பதில் சொல்கிறத நான் பார்த்துருக்கேன். நான் வணிகர்கள், சாமானியர்கள், அப்போ அவங்கக்கிட்ட வந்து நம்ம பழகிறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். அதனால் எனக்கு வந்து இந்த மொழி மீதான ஒரு இது வந்து யாருமே இந்த மொழி மேலே ஒரு தடையை வந்து ஒரு பெருசாக உருவாக்கக்கூடாது. மொழிகள் அதிகமாக தெரியறது நமக்கு நிச்சயமாக வந்து பலனளிக்கும். ஆனால் தாய்மொழி என்பது நிச்சயமாக வந்து ஒரு மிகப்பெரிய, தாய்மொழியை துறந்து பிற மொழிகளை தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. தாய்மொழிங்கிறது மிகப்பெரிய முக்கியமான ஒன்று. அதை தாண்டி பன்மொழி வித்தகராக இருக்கிறது வந்து நமக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் பலனளிக்கும். அதனால் ஒன் ஹேஸ் டு பி எ மல்டி லிங்குவல், வி கேன் ஷோ மோர் இன்ட்ரெஸ்ட் ஆன் மோர் லாங்குவேஜஸ்.
இது ஹிந்தின்னு இல்லை, நிறைய லாங்குவேஜஸ் கற்றுக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ லாங்குவேஜ் பற்றி பேசும்போது தமிழா இந்தியா அப்படின்னு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் தமிழா இல்லை இந்தி அந்த மாதிரி சொல்லுங்க. இல்லை, நான் வந்து தமிழ் மீது ரொம்ப ஆழ்ந்த பற்று மட்டும் கிடையாது, தமிழ் பாரம்பரியத்தை சார்ந்தவன் நான். என்னை பொறுத்த ஒரு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையோட கொள்ளு பைத்தின்னா பெரிய பாரம்பரிய தமிழ் குடும்பம். அதனால் எனக்கு வந்து என் தமிழ் என் மூச்சு அப்படிங்கிறது தான் என்றைக்குமே. நான் அதில் வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது அதெல்லாம். ஆனால் அதே நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிற மொழிகள் தெரிஞ்சிருக்கிறது வசதிக்காக அந்த மொழிகள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால தப்பு கிடையாது. தாய்மொழியாக எல்லாத்தையும் ஏற்றுக்கவும் முடியாது. தாய்மொழிங்கிறது ஒன்று தான் எல்லாருக்குமே. அப்போ நான் பிறந்த மொழி என்னுடைய தமிழ் மொழி. என்னோட தமிழுங்கிறது ஆண்டாண்டு காலம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்த விட பழமையான மொழி வந்து தமிழ் தான். அப்போது இப்படிப்பட்ட ஒரு தமிழ் மொழியை நாம் தாய்மொழியாக கொண்டிருக்கோங்கிறதே ஒரு மிகப்பெரிய பெருமை. அந்த பெருமையை தாங்கி நிற்கிற நாமெல்லாம் மிகப்பெரிய ஆளுமைகள் தான், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. அதையும் தாண்டி பல மொழிகளை தெரிந்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு மெசேஜ் வெளியில் போகும்போது அது நமக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு தான். ஆகையால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்றைக்குமே தமிழை தான் மூச்சாக நேசிப்பவள். மற்ற மொழிகள் வந்து கன்வீனியன்ஸ், வசதிக்காக நம்ம பிற மொழிகளை தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமாமா அப்படின்னு கவிமணி ஐயா ரொம்ப அழகாக எழுதியிருப்பாரு. ஸோ அவங்களுடைய கொள்ளு பற்றி நீங்கள் ஐயாவை பற்றி ஒரு சில வார்த்தைகள். அதாவது எங்கள் கவிமணி தாத்தா வந்து பார்த்திங்கன்னா அந்த வார்த்தையை வந்து அவர் சொல்லியிருக்கிறாருன்னா எல்லா பெண்களுக்கும் அது பொருந்தும். நம்ம மிகப்பெரிய தவத்தின் ஒரு வழியாக தான் பெண்ணாக இந்த உலகத்துக்கு வர முடியும். அந்த பெண்ணுங்கிற ஒரு பாத்திரத்தை நாம் வந்து ஐயோ பெண்ணாக பிறந்துட்டோமே அப்படின்ட்டு நாமளும் நினைக்கக்கூடாது, நம்மளை பெற்றவங்களும் நினைக்கக்கூடாது, நம்ம சுற்றமும் நினைக்கக்கூடாது, நம் சகோதரர்கள் சகோதரி யாரும் நினைக்கக்கூடாது அதை. ஏன்னா அந்த பெண் வந்து இந்த உலகத்துக்கு வர்றதே ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறாரு. அதில் நிறைய உண்மைகள் இருக்கிறத நான் உணர்ந்திருக்கேன். அன்லெஸ் we are blessed we cannot be a woman in this world. நாம் வந்து கிரியேட்டர்ஸ். இந்த உலகம் இன்றைக்கி இந்த லெவலில் இருக்குன்னா அது காரணம் பெண்கள் தான். அதாவது நிறைய விஷயத்தை க்ரியேட் பண்ண முடியும். நம்ம அறிவு சார்ந்த பல விஷயங்களை க்ரியேட் பண்ணால் மென் க்ரியேட் பண்ணலாம், யார் வேணால் க்ரியேட் பண்ணலாம், க்ரியேட்டர்ஸாக இருக்கலாம். வேறு விஷயங்களில் பெண்களே நிறைய க்ரியேட்டர்ஸாக இருப்பாங்க. ஆனால் இந்த மனித குலத்தையே க்ரியேட் பண்ணுறது இந்த பெண்கள் தானே. அதோடைய பெருமை யாருக்குமே கொடுக்க முடியாது. ஆண்களுக்கு கொடுக்க முடியுமா? நம்ம முடியவே முடியாது. அப்போ அந்த இடத்துல நாம் உயர்ந்து நிற்கிறோம், பெண்கள் உயர்ந்து நிற்கிறோம். அங்கே தான் வந்து ஒரு தவம் செய்யாமல் இந்த உலகத்தை க்ரியேட் பண்ணுற இடத்துல நம்ம இருக்க முடியாது. ஒரு கடவுளுக்கு அடுத்தபடியாக தாயை ஏன் பார்க்குறாங்க? ஏன்னா ஷீ இஸ் அ கிரியேட்டர். இட்ஸ் நாட் அ ஈஸி திங். அதனால் நம்மளை எவ்வளோத்துக்கு எவ்வளோ பெண்களை இழிவாக நடத்தணும்னு நினச்சா கூட நடத்தவே முடியாது. எங்கேயோ ஒரு இடத்துல அவங்கள பெருமைப்படுத்த வேண்டிய கட்டாயம் வரும். அதனால தான் அவர் தாத்தா சொன்னது அந்த வார்த்தை வந்து ரொம்ப அழகான அந்த வரி. ஒரு மழலை கவி, குழந்தைகளுக்கு நிறைய கவிதை எழுதியிருக்கிறாரு. அதனால் இப்போ தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா முந்தைய அரசு வந்து அவருக்கு சிலை வைத்தாங்க சுசீந்திரத்தில். நான் அப்போ சட்டமன்ற உறுப்பினராக உள்ளே இருக்கேன். நான் நன்றி சொன்னேன், அரசாங்கத்துக்கு நன்றி சொன்னேன். அவருக்கு மணிமண்டபமும் 1 கோடி ரூபாய் செலவில் மணிமண்டபம் நூலகம் அறிவித்தாங்க. அதே மாதிரி இந்த அரசு இப்போ தலைமையேற்றிருக்க இப்போ அரசு வந்து அவருடைய பேரில் விருது, மழலையருக்கான விருது கவிமணி விருதுன்ட்டு விருது அறிவித்தாங்க. அதுக்கும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு நான் நன்றி பாராட்டினேன் சட்டசபையில். அப்படி கவிமணி தாத்தாவை பார்த்திங்கன்னா இந்த மொழிப்போர் பிரச்சனை அந்த இது வரும்பொழுது அவரும் ஒரு மொழிப்போர் தியாகியை தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து அவர் கன்னியாகுமரி வந்து தமிழகத்தோடு இணையணும் அப்படின்ட்டு தாய் தமிழத்தோட இணைப்புக்காக முதல்ல போய் வழக்கறிஞராக பணியாற்றிட்டு இருந்த மார்ஷல் நேசமணி ஐயாவை போய் அழைக்கிறார். அழைத்து வாங்க நம்ம 2 பேரும் இந்த போராட்டத்தை ஆரம்பிக்கலான்ட்டு 50s பிகினிங்கில் 40s எண்டு 50s பிகினிங்கில் அவர் அழைக்கிறார். அப்போது நேசமணி ஐயா வந்து என்ன சொல்கிறாங்க, இல்லை நான் இப்போ அதில் வர விரும்பலை அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அதே வந்து ஒரு 2 ஆண்டுகள் கழித்து நேசமணி ஐயா வந்து எங்கள் தாத்தாவை கவிமணி தாத்தாவை போய் நீங்கள் என்னை அழைச்சிங்க வாங்க நம்ம 2 பேரும் இதை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரே மேடையில் 2 மணிகள் தாய் தமிழத்துக்கு கன்னியாகுமரியை தாய் தமிழத்தோடு இணைக்கும் போராட்டத்தை முதல் மேடை 2 மணிகள் துவங்கி வைக்கிறார்கள் தான் அறிவிப்பே.
கவிமணி மார்ஷல் நேசமணி அப்படின்னு சொல்லி இந்த அறிவிப்பே வந்து அப்படி தான் வந்தது. அது பல புத்தகங்களில் இருக்குது. அப்படி இந்த இரு மணிகள் வந்து இந்த தாய் தமிழகம் இணைப்பை வந்து போராட்டத்தை துவங்கி வச்சவங்க. அப்படி வந்து கடைசி உள்ள அந்த காலகட்டத்திலையும் வந்து இந்த விஷயங்கள் வந்து எனக்கு நினைவில் இருக்குது. நிறைய புத்தகங்களில் படிச்சிருக்கேன். அது மாதிரி தாத்தாவை பற்றி வந்து அவர் வாழ்ந்த காலத்தில் நான் பிறக்கலை. ஆனால் அவர் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க, அவரை பற்றி தெரிஞ்சவங்க, அவரை பற்றி ஆராய்ச்சி பண்ணவங்க சொல்லியிருக்கிறதும் எழுதியிருக்கிறதும் வந்து மிகப்பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன். அந்த பாரம்பரியத்தில் வந்திருக்கேன் அப்படிங்கிறத நினைக்கும் பொழுது மிகப்பெரிய பெருமையாக எனக்கு இருக்குது இன்றைக்கும். அது ஆனால் ஒரு நாள் கூட நான் வந்து கவிமணி தாத்தாவோட கொள்ளுப்பேத்தின்னு சொல்லி நான் ஓட்டெலாம் கேட்டதில்லை எங்கேயுமே. அதுக்கு அவசியமும் ஏற்படலை. ஆனால் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது அதுக்காக பயன்படுற விஷயம் கிடையாது. அதெல்லாம் அது வந்து நிச்சயமாக வந்து நம்முடைய பாரம்பரியம், அது தமிழ் சார்ந்த விஷயம். தமிழுக்காக அவர் ஆற்றிய தொண்டு அப்படிங்கிறதுல அவர் உயர்ந்து நிற்கிறார். அந்த இதில் நாம் வந்து அவரோட வழித்தோன்றலுங்கிறப்ப அது ஒரு பெருமையான விஷயமா நான் நினைக்கிறேன். என் வாழ்க்கையின் இந்த பயணம் அவரோடு ஒட்டிய அந்த பயணத்தை நான் வந்து மிகப்பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ பாலிடிக்ஸில் வந்துட்டு அந்த மாதிரி பெருமையாக சொல்லிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. வேறு எங்கேயாவது கெத்தா நான் இவங்களோட பேத்தி அந்த மாதிரி சொல்லுவேன்?